அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புதுவை மாநிலம் பாண்டிச்சேரியில் சுல்தான்பேட்டை என்ற பகுதியில் ஒரு பள்ளிவாசலில் பிரச்சனை ஏற்பட்டு அதிகாரிகளால் அந்த பள்ளிவாசலுக்கு சீல் வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் பரபரப்பாக சமூக வலைதளங்களில், வாட்ஸ்அப் குழுமங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த விஷயத்தில் நமக்கு நேரடியாக எந்த ஒரு தொடர்போ அதில் தலையிட வேண்டிய அவசியமோ இல்லாவிட்டாலும், அல்லாஹுடைய பள்ளிவாசல் பூட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதனுடைய உண்மை விவரம் என்ன, அதற்கு யார் காரணம், அப்படி காரணமாக இருந்தவர்களை அடையாளம் காட்டுகிற ஒரு கடமை, மார்க்க அடிப்படையிலான கடமை இருக்கிற காரணத்தினால்தான் இது குறித்து உண்மை நிலவரத்தை நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். இது போக நாம் மாநில நிர்வாகத்தை டிஎன்டிஜே மாநில நிர்வாகத்தில் இருந்த காலத்தில் இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான முழு விவரமும் நமக்கு நன்றாக தெரியும் என்கிற காரணத்தினாலையும் இது குறித்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம், உரிமை, தகுதி நமக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு முன்னாடி இது குறித்த ஆரம்பத்தில் இருந்து உள்ள விவரங்களை நம்ம பார்ப்போம். அதாவது சுல்தான்பேட்டையில் 2005ஆம் ஆண்டு 2400 சதுர அடி கொண்ட ஒரு இடத்தை இஸ்லாமியா ட்ரஸ்ட் என்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலம் வாங்கப்படுகிறது. அந்த ட்ரஸ்ட் அமைக்கக்கூடிய அந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரிலேயோ அதை சொல்லியோ அவர்கள் எந்த ஒரு நிதியும் திரட்டவில்லை. தௌஹீத் பணியை செய்வதற்காக நமக்கு ஒரு பள்ளிவாசல் தேவை, அந்த பள்ளிவாசலை நாம் ஒரு ட்ரஸ்டின் பெயரில் வாங்கி கொள்வோம் என்கிற எண்ணத்தில் தான், எந்த நோக்கத்தில் தான் அந்த ட்ரஸ்ட்டு 2005ஆம் ஆண்டு ஒரு கிரவுண்டு 2400 சதுரடி என்றால் ஒரு கிரவுண்டு என்ன செய்கிறாங்க, இடத்த வாங்குகிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க ட்ரஸ்ட்டுக்கே சொந்தம், அவங்க பேரில் தான் பத்திரம் பதிவாகி இருக்கிறது. அதுக்கு பிறகு 2006ஆவது வருஷம், அதான் ஒரு வருடம் கழித்து அதற்கு அருகில் உள்ள இன்னொரு கிரவுண்டு, இன்னொரு 2400 சதுரடியும் விலைக்கு வாங்குகிறார்கள். அதுவும் அதை இஸ்லாமியா ட்ரஸ்ட் என்கிற பெயருக்காக, அதில் தான் அதனுடைய சேர்மன் ஒய்எம்ஏ ஜின்னா அவர்களுக்கு பேரில் தான் 2 சொத்துமே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஜின்னாவுக்குரிய சொத்தாக எழுதப்படவில்லை, இஸ்லாமியா ட்ரஸ்ட்டுக்குரிய சொத்தாகத்தான் அந்த 2 சொத்துகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போ பதிவு செய்யப்படுது? 2005 ஒரு சொத்து, 2006 ஒரு சொத்து பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்து அது பள்ளிவாசல் எழுப்பி அதில் தௌஹீத் பிரச்சாரங்களை அவர்களே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த ட்ரஸ்ட் சார்பாகத்தான் எல்லா விதமான பணிகளையும் செய்து வருகிறார்கள். எப்போ 2005 கவனிச்சுக்கணுங்க. 5 அவங்க தான் செய்கிறாங்க, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இப்படி 10 ஆண்டுகளாக அவர்களே தான் அந்த பணியை செய்து வந்தார்கள். பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நமக்கு உள்ள ஒரு பணியை செய்வதற்கு 2 இயக்கம் தேவையில்லை என்கிற ஒரு அடிப்படையில் இந்த பள்ளியில் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொள்கிறோம், தௌஹீத் ஜமாத்து செய்து கொள்கிறோம் என்று கேட்ட அடிப்படையில் அவர்கள் அந்த இடத்தை 2015ஆம் ஆண்டு வாடகைக்கு கொடுக்குறார்கள். யாருக்கு வாடகை கொடுக்குறார்கள்? முதல்ல அந்த சொத்து பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த விவரங்களை அந்த வீடியோவை நான் போடுகிறேன். சொத்து பத்திரத்தை முழுமையாக அந்த முழு பத்திரமும் போடுகிறோம். அதில் டிஎன்டிஜேக்கு எந்த சம்பந்தமாவது இருக்குதா என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது ட்ரஸ்ட்டுடைய பேரில் தான் அந்த 2005 வாங்கின அந்த சொத்தும் இருக்கிறது. அதை வாங்கிவிட்டு அப்புறம் டிஎன்டிஜே பயன்படுத்தி அப்புறம் வாங்கினார்களான்னு கேட்டால் அடுத்த வருஷமாக வாங்கிவிட்டார்கள். 2006 4800 2 கிரவுண்டு அந்த இடத்தை இஸ்லாமியா ட்ரஸ்ட் என்கிற பெயரில் தான் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதற்குரிய பத்திர ஆவணங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ அதை பாருங்கள். இந்த பத்திர ஆவணம் தெளிவாக சொல்லுதா, இது இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு உரியது.
அது அதனுடைய சேர்மன் என்கிற வகையில் ஒய்எம்ஏ ஜின்னா வந்து அதன் சார்பாக என்ன செய்கிறாரு, சைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர்லன்னா அவர் ட்ரஸ்ட்டுக்காக அவர் பேரில் அந்த சொத்து வந்து பதிவு செய்யப்படுகிறது. 2005-6 இருந்து 2015 வரைக்கும் அவங்க ட்ரஸ்ட்டாகத்தான் இந்த தௌஹீது பணியை செய்து வருகிறார்கள். 2015 தான் இந்த பில்டிங் உங்களுக்குரியதாக இருக்கட்டும், எங்களை சொல்லி நீங்கள் வசூல் பண்ணலை, நீங்களாக வந்து ட்ரஸ்ட்டு சார்பாக வாங்கிவிட்டீர்கள், இருந்தாலும் தௌஹீது பணியை நாங்கள் இயக்க ரீதியாக செய்யும் பொழுது சிறப்பாக செய்ய முடியும், தாயிகளை நாங்கள் அனுப்புகிறோம், அதனால எங்களுக்கு அந்த இடத்த வந்து கொடுங்க என்று ஜமாத்திலிருந்து கேட்குறோம். முந்தைய நிர்வாகத்தில் கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி கொடுக்க முடியாது, எங்களுக்கும் தேவை இருக்கிறது என்று சொல்லி அது ஒரு மாடி கட்டணம், அது கீழ்த்தளத்தை மாத்திரம் உங்களுக்கு வாடகைக்கு தருகிறோம், உங்களுக்கு ஒப்பந்தம் உங்களுக்கு கையில் தர முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த சொத்து வாங்கினதில் உங்களுக்கு எந்த விதமான ரோலும் பங்கும் கிடையாது என்று சொல்லி கீழ்த்தளத்தில் மாத்திரம் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அடையாள வாடகையாக ஒரு 100 ரூபாய், மாதம் 100 ரூபாய்ங்கிற ஒரு வாடகையாக ஒரு 2 கிரவுண்ட் இடத்திற்கு இல்லை. அவங்க தாவா பண்ணித்தானே என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கீழ்த்தளத்தை நீங்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வாடகைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், மேல்தளத்தை நாங்கள் மதரசா போக்குவரத்து நாங்கள் எங்களுடைய பணிகள்லாம் நாங்கள் செய்து கொள்வோம், மேலே உங்களுக்கு வந்து வாடகைக்கு விடவில்லை, கீழே உள்ளதை மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்குறோம் என்கிற வகையில் அந்த 2015ஆம் ஆண்டு தான் வாடகை. அதுக்கு முன்னாடி அவங்க தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2005 15 வரைக்கும் அவர்கள் தான் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகம் பண்ணுறதுன்னா தாவா பணியும் பள்ளிவாசல் பராமரிப்பு எல்லாமே அவங்க தான் செய்து வருகிறார்கள். பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2015 நாம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அதை ஒரு வாடகை பேருக்கு ஒரு வாடகைன்னு ஏன் போடுறாங்கன்னு கேட்டால், நாளைக்கு சும்மா இருக்க வச்சிட்டோம்னா உரிமை கொண்டாடிடுவாங்க என்பதில் அவர்களுக்கு ஆரம்பம் முதலே ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு ஏற்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாடகை கீழே வந்து சொத்து எங்களுக்குரியது தான், ட்ரஸ்ட்டுக்குரியதுனா மக்கள் பணிக்காக உள்ளது தான், நீங்கள் வாடகைக்கு இருந்து கொள்ளலாம், தௌஹீது ஜமாத்து பள்ளியாசலாக மற்ற பணிகளை செய்யலாம் என்று வெறும் 100 ரூபாய் வாடகைக்கு தான் நினைச்சாங்க அதை விடுறாங்க. அந்த பத்திர ஆதாரத்தையும் பாருங்கள், வாடகை ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த வாடகை ஒப்பந்தத்துடைய பத்திரத்தை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து 2015 100 ரூபா வாடகைக்கு இருக்கிறதுக்கு அதே தான் ஓடிக்கொண்டே இருக்குது. வெறும் 100 ரூபா கொடுப்பாங்க அடையாளத்துக்கு. அவங்க வந்து அதுக்கு உண்மையில் வாடகை போடுவதாக இருந்தால் எப்படியும் ஒரு 50,000க்கு மேலே வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு இடம், பெரிய இடம் இருந்தாலும் பள்ளிவாசல் தானே, நம்ம பணிதான், நம்ம செய்கிற வேலையை தானே அவங்க செய்கிறாங்க என்று வாடகைக்கு விட்டாங்கன்னா அதுவே ஒரு நமக்கு பெரிய ஜமாத்துக்கு சலுகை தந்திருக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2020ஆம் ஆண்டு அந்த வாடகையை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. 2020ஆம் ஆண்டு நீங்கள் வந்து 2500 ரூபா, அதுவும் ஒரு அடையாளமான வாடகை தான், அதுக்குரிய வாடகை கிடையாது. 2020ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை போன வருஷம் 2500 ரூபா மாத வாடகை என்று அந்த வாடகை ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்திலேருந்து அவங்க கையில் இருக்கிறது உரிமை அவங்களுக்கு இல்லை. 2015 அவங்க கையில் பொசிஷனை கொடுக்குறாங்க, கீழ்த்தளத்தை மட்டும் கொடுக்கிறார்கள், வாடகை என்கிற அடிப்படையில் கொடுக்கிறார்கள், மேல்தளத்தை கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டும் அதே கீழ்த்தளத்தை தான் 2500 ரூபாய் வாடகைக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. மேலே உள்ள தளம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. இதில் இந்த வாடகை ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த வாடகை ஒப்பந்தத்தை நீங்கள் பாருங்கள். அந்த வாடகை 2015 உள்ள வாடகை ஒப்பந்தம், 2020 உள்ள வாடகை ஒப்பந்தம், இந்த 2 ஒப்பந்தங்கள்லையும் முக்கியமாக 2 ஷரத்துக்களை அவர்கள் அதில் குறிப்பிடுகிறார்கள். என்ன ஷரத்து குறிப்பிடுகிறார்கள் என்று கேட்டால், அதில் உள்ள 5வது விதியில் 5வது விதியும் 7வது ஷரத்தும் தான் இப்போ நமக்கு தேவையானது. பொதுவாக மற்றதெல்லாம் ஃபார்மாலிட்டியாக எல்லா வாடகை ஒப்பந்தத்திலும் இருக்கக்கூடிய விதிமுறைகள் தான். இந்த 5வது 7வதுல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இந்த இடத்துல நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க, வாடகைக்கு இருக்கும் பொழுது இதில் எந்த விதமான கட்டுமானமும் எங்கள் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது. இடத்துக்கு சொந்தக்காரங்க நாங்களாக இருக்கிறதுனால கட்டுமானத்தில் ஏதாவது செய்வது என்று இருந்தால் எதுவும் செய்யக்கூடாது, எங்கள் அனுமதி வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்பதை அந்த வாசகத்தை நீங்கள் அதில் பார்க்கலாம். போடுறோம் பாருங்கள்.
அப்போ அனுமதி வாங்கி செய்யணும். அப்படியே அனுமதி வாங்கி செஞ்சால் கூட என்றைக்கு நம்ம வந்து காலி பண்ண சொல்கிறோமோ அப்போது அந்த செலவழித்தோம் கட்டணும் என்றெல்லாம் சொல்லி கொள்ளாமல் உள்ளது உள்ளபடி போட்டுவிட்டு போய்விட வேண்டும். இத்தனை அவங்க என்ன அற்பமான வாடகை தானே கொடுத்துருக்குறாங்க. அற்பமான வாடகைக்கு தந்த காரணத்தினால நீங்கள் எவ்வளோ ரூபா செலவழித்து அதில் எங்களை அனுமதி பெற்று தான் கட்டணும். அப்படி அனுமதி பெற்று கட்டினால் கூட காலி பண்ண சொல்லும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் விட்டு விட்டு சென்று விட வேண்டும். இது ஒப்பந்தம் இரு தரப்பினரும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வைத்து கையெழுத்து இட்ட ஒரு ஒப்பந்தம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 2020 வாடகை ஒப்பந்தம் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் போட்டிருக்கிறாங்க. வருஷம் ரெனியூவல் பண்ணணுங்கிறது புதிய சட்டங்கள் வந்த பிறகு 11 மாதத்துக்கு போட்டிருக்கிறாங்க. அதை போடும் பொழுது இந்த ஒப்பந்தத்திலையும் முந்தி போட்ட ஒப்பந்தத்திலையும் எங்களுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ, இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் போடுவது ஃபார்மாலிட்டிக்கு போட்டுக்கிட்டோம். எங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட் பணிகளுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது எந்த சமாதானமும் சொல்லாமல் உடனடியாக அவகாசம் கேட்காமல் உடனடியாக காலி செய்து விட வேண்டும் என்று அவங்க நிபந்தனை விதிக்கிறாங்க. அதை டிஎன்டிஜே ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுறாங்க. அப்போ அந்த வாடகை ஒப்பந்தமே எந்த கண்டிஷன் என்று கேட்டால், அதில் என்ன நீங்கள் செலவு செஞ்சிருந்தாலும் சரி, செலவு செஞ்சதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டீர்கள். அது என்ன செஞ்சு என்னத்தை கட்டணும் அதை கட்டணும் எதை கட்டவும் இல்லை. இப்படி கட்டினாலும் அனுமதி பெற்று தான் கட்ட வேண்டும். அனுமதி பெற்று கட்டினாலும் எப்போ நாங்கள் காலி பண்ண சொல்கிறோமோ அப்போது இருக்கிற எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி வைத்து விட்டு போகணுமே தவிர அதில் எந்த ஒன்றையும் எடுக்கக்கூடாது என்று அவங்க கண்டிஷன் போடுறாங்க. அது சரி என்று நமக்கு மனசுக்கு பட்டு மனசார ஏற்றுக்கொண்டு தான் அந்த வாடகை ஒப்பந்தத்தில் டெஸ்ட் சார்பாகவும் டிஎன்டிஜே சார்பாகவும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் அந்த 2 விதியும் நீங்கள் பாருங்கள். 5வது விதியையும் பாருங்கள், 7வது விதியையும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அப்போ டிஎன்டிஜே வந்து அந்த பள்ளியில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளி இல்லைன்னா அந்த பள்ளிவாசல் பணிகள் தவா பணி அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை இமாமத்து போக்குவரத்து அதெல்லாம் அவங்க கையில் இருக்கிறது வாடகை என்கிற ஒரு அடிப்படையில். மேல் தளத்தில் அவங்க தாவா சென்று புக்கு விற்பனை மக்தபு இந்த மாதிரியான பணிகள் செய்வதற்காக அவங்க வந்து மேல் தளத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு இவங்கள் மீது ஒரு அதிருப்தி அதிகரித்து கொண்டே வருகிறது. அதிகரித்து வந்ததுனால தான் 100 ரூபா வாடகை 2500 ரூபான்னு கூட வசத்துனாங்க. இவங்க என்ன தாவா பணியாக செய்கிறாங்க என்று ஒரு விரக்தி அடைந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்போ 2500 ரூபா வாடகைன்னு வசத்துனாங்களா. வசத்தி விட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கொடிக்கால்பாளையம் விஷயம் வருகிறது. கொடிக்கால்பாளையத்தில் அவங்களுக்கு சொந்தமான இடத்தை எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி இவங்க தனதாக்குவதற்காக வேண்டி வெளியூரில் வந்து அடியாட்கள்லாம் கூட்டிகிட்டு போனதை அறிந்த பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி இதுலேயும் செய்வார்களே, இவங்க ஒப்பந்தத்தில் நிற்கிற ஆட்கள் இல்லையே, இவங்க வந்து நேர்மை நியாயம் பேச மாட்டாங்களே, ஆட்களை வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டி கொண்டு வந்துக்கிட்டு அராஜகம் பண்ணுவார்களே, கொடிக்கால்பாளையத்தில் பண்ணினார்கள். அது குறித்த ஆதாரம் கூட விலைக்கு இருக்கிறோம். கொடிக்கால்பாளையத்தில் ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்தவங்க தான் ஓடி போனார்கள். உள்ளூர் மக்கள் வந்து வரலன்னு சொன்னால் வெளியூர் ரவுடிகளை வைத்து நினைச்சிருப்பாங்க. அந்த பள்ளியிலையும் பிரச்சனையாக்கி பூட்டி இருப்பார்கள். பூட்ட திட்டம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சவொன்னே பூட்டுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அது இல்லாமல் அந்த எல்லா மக்களும் சேர்ந்து அதை முறியடித்து விட்டார்கள். அதெல்லாம் அறிந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. இப்போ இந்த இதனை இருந்து கொண்டு நம்ம காலிபான்படி அவகாசம் கொடுத்து கொண்டு இருந்தால் என்னவாயிரும், நமக்குள்ள சொத்து நமக்கு இல்லாமல் போயிடும் என்பதற்காக வேண்டி நீங்கள் காலி செய்து விடுங்கள் என்று கேட்குறாங்க. அவங்க 3 மாதம் டைம் கேட்குறாங்க. இல்லை 1 மாதம் டைம் தான் தருவோம், நீங்கள் காலி டைம் கூட தர தேவையில்லை ஒப்பந்த பிரகாரம், இருந்தாலும் 1 மாதம் டைம் தருவோம் என்று அவர்கள் வாய்மொழியாக இந்த பேச்செல்லாம் நடக்குது. நடந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல, அதன் பிரகாரம் அன்றைய சுபுகளை வந்து டைம் முடிந்து விட்டது, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சுபு தொழுகை ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ வந்து அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தால், பள்ளிவாசலுடைய புனிதத்தை மதிக்கிறவர்களாக இருந்தால், இதில் நமக்கு சொந்தமே இல்லை என்பதை உறுதியாக தெரிந்து இருந்தும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் வைத்து எழுதின ஒப்பந்தம் என்று தெரிந்திருந்தும், அந்த ஒப்பந்த பிரகாரம் எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுத்து விட வேண்டும் என்று ஒத்துக்கொண்டிருக்கக்கூடாது. அப்போ ஒத்துக்கொண்டு அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார்கள், சொல்லிவிட்டு அதை எடுக்கிறார்கள். என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஒப்பந்தத்தை நாங்கள் முறைப்படி உங்களிடத்தில் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக விடை பெற்று கொண்டு அங்கே அவங்களுக்கு பின்னாடி தொழுவலாம். அல்லது உங்களுக்கு ஒன்று வேணும்னு சொன்னால் இன்னொரு இடத்த வாங்கி மர்க்கஸுகளை உண்டாக்கிட்டு போகலாமே தவிர,
இது எங்கள் இடம் என்று சொல்லி வெளியூரிலிருந்து அடியாட்களை, பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டையில் இவர்களுக்கு ஆள் கிடையாது, ஓரிரு நபர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ வெளியூர் பகுதிகளிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து கோட்டகுப்பத்திலிருந்து, விழுப்புரம் கீழ அண்ணா வீதி பகுதியிலிருந்து சில ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய டிஎன்டிஜே நிர்வாகிகளையும் நிர்வாகி இல்லாதவங்களையும் அழைத்து வந்து, எப்படி அவங்கெல்லாம் வந்தது கூட நமக்கு அறியாமையில் வந்திருப்பாங்க. பொய் சொல்கிறது கூட அந்த தலைமையில் உள்ள சைத்தானுவ தான். நம்ம இடம், நம்ம இடத்தை எடுத்துக்கொண்டு தரமாட்டேன் என்கிறார்கள்னு சொன்னால் என்ன செய்வான்? நம்ம இடத்தை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு வருவோம். தூர விசாரிக்கிறது, அந்த ஆட்டு மந்தை ஆயிட்டாங்க. எதையுமே தீர விசாரிக்கிறது, உண்மை என்னன்னு கண்டறிகிறதுலாம் கிடையாது. இவர்கள் வந்து எந்த வகையிலும் பொய் சொல்வார்கள். இனிமே சொத்தை வந்து சீல் வைக்க வந்தான்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு சீல் வைக்க வந்தார்கள்னு சொல்லி உலகத்தையெல்லாம் நினைஞ்சாங்க, அலப்பறை பண்ணார்கள். கலெக்டர் மறியல்னாங்க, நாடு முழுவதும் பிரச்சனையாக்கும் என்று சொன்னார்கள். பிற இயக்கத்துக்காரங்கள்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு சொந்தமான அலுவலகத்துக்கு சீல் வைக்க வந்த பொய் சொல்லி எல்லா இயக்கத்து தயவையும் நாடினார்கள். கடைசியில் பார்த்தா இவங்க தான் சட்டமீறலாக அதில் வந்து இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருகிறது. அப்போ இதே மாதிரி தான் கொடிக்கால் பாளையத்திலையும் நம்முடைய இடத்தை அபகரிக்க வந்து விட்டார்கள் என்று சொல்லி தான் அராஜகம் பண்ணினார்கள். அதே மாதிரி தான் துளசியா பட்டினத்தில் இதே மாதிரியான வேலையைத்தான் அவர்கள் செய்தார்கள். அநியாயமாக டிஎன்டிஜே பள்ளி அலங்கரித்த இஸ்லாமிய போர்டை அகற்றி இருக்கிறோம். அநியாயமாக டிஎன்டிஜே பள்ளி அலங்கரித்த இஸ்லாமிய போர்டை அகற்றி இருக்கிறோம். அநியாயமாக டிஎன்டிஜே பள்ளி அலங்கரித்த இஸ்லாமிய போர்டை அகற்றி இருக்கிறோம். அப்போ கொடிக்கால் பாளையத்தில் நடந்த சம்பவம், துளசியாப்பட்டத்தில் நடந்த சம்பவம்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால், அங்கேயும் பள்ளிவாசல் வந்து அவங்களுக்கே சொந்தம் இல்லை. துளசியாப்பட்டினம் எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி உள்ளே நுழைந்து ஜும்மாவை தடுத்து ஜும்மா நடத்த முடியாமல் ஆக்கி அடிதடியை பண்ணி போலீஸ்காரன் வந்து பூட்டி 17 வாரங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு உரியதான் என்று நிலைநாட்டி அந்த ஊர் மக்கள் வந்து ஜெயித்து வந்தார்கள். அப்போ இந்த மாதிரி அடியாள்களாக, அதாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்னா என்ன, அதனுடைய புனிதம் என்ன, இதில் நமக்கு ஹக்கு இருக்குதா, நமக்கு நியாயம் இருக்குதா, மக்கள்கிட்ட வாங்குகிற பொருளாதாரத்தை வந்து இந்த மாதிரி அடியாட்களாக செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோமே, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? இந்த மாதிரி மக்களை வந்து மூடர்களாக குண்டர்களாக உருவாக்குகிறோமே, ஆனால் நம்ம தான் அடியாளாக போகிறோமே என்ற ஒரு உணர்வுலாம் இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு அமைப்பாக மாறிவிட்டதற்கு இதுக்கு இந்த சுல்தான்பேட்டை வந்து ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, சுபுகுல அவங்க வந்து தொழுகை நடத்திட்டாங்க, எங்களுக்குரிய அறிவிச்சிட்டாங்க. முதல்ல அறிவிச்சாச்சு, சுபுகுலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம், உங்களுக்கு அவகாசம் தரவே தேவையில்லை, ஒப்பந்த பிரகாரம் தேவையில்லை, இருந்தாலும் 1 மாதம் முந்தைய சொல்லிட்டோம், நீங்கள் மரியாதையாக காலி பண்ணிடுங்கன்னு சொன்னால் காலி பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதானே. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த லொஹருக்கு 12 லொஹருக்கு நேரம்னா ஆளுக்கு வந்துடுவாங்க என்ற காரணத்தினால் சுமார் 12 மணி அளவில் பல ஊர்களில் இருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்க. எது மாதிரி கடப்பாறை, அந்த சுத்தியல், இதுக்கு அதை இடித்து தகர்க்கிற மாதிரி போர்டெல்லாம் கலட்டுற மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சி பள்ளி நுழைஞ்சு அராஜகம் பண்ணி போர்டை ஒட்டச்சி தகராறு பண்ணி பூட் செருப்பு காரோடு உள்ளே போய் அங்கே வச்சுருக்க அவங்க ட்ரஸ்ட்டுடைய கல்வெட்டுகளை எல்லாம் சேதப்படுத்தி பயங்கரமான ஒரு வன்முறை வெறியாட்டம் ஆடுகிறார்கள். அப்போ இந்த சுல்தான்பேட்டை ட்ரஸ்ட் மக்கள் வந்து அந்த பள்ளிவாசல் புனிதத்துக்காக வேண்டி அவங்க தான் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், அவங்க கை தான் ஓங்குற அளவுக்கு வெளியூர்காரர்கள் நிற்க மாட்டார்கள். இருந்தாலும் அந்த அளவுக்கு போயிடாமல் பொறுமை காத்து நம்ம சட்டப்படி பார்த்துக்கொள்வோம் என்று இருந்தார்கள். இவர் பள்ளிக்குள்ளே அவ்வளோ அராஜகம் பண்ணுகிற வீடியோக்களை நான் போடுறேன் பாருங்கள், அதில் தெரியும் என்னென்ன. இதை வந்து ஒரு முஸ்லீம் செய்வானா, ஒரு சங் பரிவாரம் செய்வானா, சங் பரிவாரம் கூட செய்ய பயப்படுவான். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை இந்த ரவுடி கும்பலாக மாறிவிட்ட டிஎன்டிஜேக்காரர்கள் பாண்டிச்சேரி பள்ளியில் நுழைந்து தகராறு பண்ணி, போலீஸ் என்ன செய்வான், தகராறு வந்துட்டா பூட்டுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வந்துடும். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுத்துருக்கிறார்கள், அந்த வாடகை கொடுத்த ரசீதும் இருக்கிறது. அப்போ ஒப்பந்தமும் வாடகைன்னு இருக்கிறது, வாடகை கொடுத்த ரசீதும் இருக்கிறது. இல்லை நாங்கள் சில வேலைகள்லாம் செஞ்சோன்ட்டு நீங்கள் சொன்னாலும் அது ஒப்பந்தத்தில் இருக்குது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பர்மிஷன் வாங்கி செய்யணும். அப்படி செஞ்சாலும் எந்த ஒரு மராமத்தை நீங்கள் பார்த்தாலும் அதை வைத்து எதுவும் அதையே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உரிமை கொண்டாட இயலாது. ஒரு செட்டு போட்டோன்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது.
எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் விட்டுவிட ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் தருவோம் என்று ஆரம்பத்திலே அவர்கள் சொல்லும் பொழுது இது உடன்பாடு இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கணும், உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நுழைந்து என்ன செஞ்சாங்க, அந்த 12 மணிக்கே வந்து ஏராளமான அராஜகங்கள் செய்தார்கள். இந்த இடத்தில் சில விவரங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அராஜக காட்சியை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இப்போ பதிவு செய்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இதே மாதிரியான ஒரு விஷயம் டிஎன்டிஜேக்கு இப்போ தான் சந்திக்குதா? இல்லை. இது மாதிரி விஷயத்தை பல தடவை நாங்கள் அல்தாஃபி எல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிற காலத்தில் சந்தித்திருக்கிறோம். என்ன மாதிரி சந்தித்திருக்கிறோம்? அந்த கொடிக்கால் பாளையத்துக்கு பக்கத்தில் புலிவளம்ங்கிற ஊரில் அவங்க ட்ரஸ்ட்டு பேரில் அந்த சொத்தை வாங்கியிருந்தாங்க. அப்போ எங்கே நீங்கள் டிஎன்டிஜே பேரை சொல்லி தான் வசூல் பண்ணிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி கொண்டு போகும்போது அவங்க ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம அடியாளுக்களை திரட்டிக்கிட்டு போய் அந்த புலிவளம் பள்ளியை போய் பிடிக்கணும் என்று நம்ம சொல்லவில்லை. நீங்கள் விரும்பி வந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, தனியாக செயல்பட்டுக்கிறங்க என்று சொல்லி அதை விட்டு நம்ம ஒதுங்கி கொண்ட ஒரு முடிவை தான் எடுத்தோமே தவிர, ஏன்னு கேட்டால் சொத்து அவங்க பேரில் இருக்கிறது, நமக்கு ஒரு ஒரு பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் அதற்காக வேண்டி அதில் உரிமை கொண்டாடுவது நியாயம் இல்லை என்பதற்காக வேண்டி அதை அப்படி விட்டுட்டு வந்தோம். அவங்க ட்ரஸ்ட்டாகவே இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு உரிமையும் கொடுக்கல. கொடிக்கால் பாளையம் அந்த மாதிரி தான் இருந்தார்கள். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீ சொத்து உங்கள் இதாக இருக்கட்டும், ஜமாத்து வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் என்ற பர்மிஷனில் செஞ்சோம். அதையும் சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணவே இல்லை. இதே மாதிரி விஷயம் லெப்பக்குடிக்காடுங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் இதுக்காக கட்டப்பட்ட பள்ளி. அது வந்து நல்ல பிரம்மாண்டமான ஒரு பள்ளி தான். அதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பள்ளி கட்டி இருந்தாங்க. அதையும் ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் தான் வைத்திருந்தார்கள். அப்போ ட்ரஸ்ட்டுன்ற பேரில் வைத்துக்கொண்டு அவர்கள் ஜமாத்துக்கு கீழே வந்து செயல்பட அவங்க தயாராக இல்லை என்ற காரணத்தினாலையும் உள்ளூர் மக்களுக்கு உரிமை கொடுக்கலைங்கிற மாதிரி நிர்வாகத்துக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அப்போ பல பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம். அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்குள்ளே நுழைஞ்சி விவரத்தை பேச வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் அதற்கு காரணமாக இருந்த அந்த சகோதரர் வந்து காலஞ்சென்று விட்டார். அதனால் அதை பற்றி அந்த அந்த லெப்பக்குடிக்கார் பள்ளி சம்பந்தமான பிரச்சனை ஈடுபட்டவர் வந்து அவர் கருத்தை சொல்ல இயலாது. அதனால் அந்த அந்த உள் விஷயம் யார் பக்கம் நியாயம் அதை சொல்ல தேவையில்லை. பிரச்சனை வந்து விட்டது. நம்ம என்ன செஞ்சோம், இந்த மர்க்கஸ் தான் முக்கியம், அவங்க எதுங்கிறாங்க, இதில் போய் தகராறு பண்ணி இதில் ஒரு பிரச்சனை போய் மாவட்டம் தமிழ்நாடு போகிற ஆட்களை திரட்டிக்கிட்டு போய் இது பண்ணால் என்ன நடக்குது, பள்ளி வாசலை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ பூட்டிகிட்டு போனால் இது வந்து அல்லாட்ட வந்து இதுக்கு வந்து அல்லா ஏற்றுக்குருவானா? அப்போ அல்லாவுடைய பள்ளியில் தொலை ஒருவரை தடுத்தால் என்ன செய்வேன், முச்சு குடுமையை பிடிப்பேன்னு சொல்கிறானே. இவன் சுன்ன ஜமாத்துக்காரனாவது பள்ளிக்கு தொலை வராதுன்னு போர்டு போட்டான். இவன் எவனும் தொழக்கூடாதுன்னு பூட்டு போடுறான்னா எப்படிப்பட்ட குற்றம் இது? இல்லை நஸ்ஃபாம் பின் நாசியா அராய் தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுகிற அடியானை தடுக்கிறானே அவனை பார்த்தாயா? அவனை என்ன செய்வோம்? அவன் வந்து கல்லால் இல்லம் என் தகி இதிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் இல்லை நஸ்ஃபாம் பின் நாசியா, அவனுடைய முன்குடுமையை பிடிப்போம், முன்னெற்றியை பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி கொண்டு திரிந்த பாவமிழைத்து கொண்டிருந்த அவனுடைய குடுமையை பிடிப்போம். ஃபல் எதுவும் நாதியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். ஒசனது ஜபானியா, நரகத்தின் காவலர்களான ஜபானியாக்களை நாம் கூப்பிடுவோம், வாடா நரகத்துக்குன்னு நல்லா சேலஞ்சு பண்ணுறான். அப்போ அல்லாவுடைய பள்ளியில் தொழுவதை தடுக்கிற ஒரு அடியாரை தடுத்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்னா அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற ஒரு வேலையை செய்கிறான். நான் பார்த்துக்கிறேங்கிறான்ல, நீ உன் சபையெல்லாம் கூட்டு, எல்லாரையும் கூட்டு, நான் ஜபானியாக்களை அழைக்கிறேன் என்றால் ஜபானியாண்டா நரகத்தினுடைய மலக்குகள்னு அர்த்தம். ஜபானியாக்களை கூப்பிட்றா என்ன அர்த்தம்? இதை செஞ்ச அம்புட்டு பேரையும் இடிக்க போனவன் துணை செஞ்சவன் எல்லாருக்கும் கிடைக்கிற இடம் நரகம். அல்லாவுடைய இதை நீங்கள் நினைச்சிட்டீங்க, உங்கள் சபையை கூட்டிட்டீங்கல்ல, ரவுடி கும்பலை கூட்டிட்டீங்கல்ல, நான் ஜபானியாக்களை கூப்பிடுவேன் என்று எல்லாம் என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுகிறான். அப்போ அப்படியான ஒரு வேலை வந்து சில பேரை தொழுவதற்கு தடுக்கிறதுக்கு உள்ள குற்றம் இது. டோட்டலாக தடுத்தா, பள்ளி வாசலை இல்லாமல் அந்த இடத்தில் சஜிதாவே நடக்காமல் ஆக்கினார், அதுக்குரிய காரியத்தை வந்து இயக்கங்கிற பேரில் மார்க்குங்கிற பேரில் வந்துட்டு இதை செய்தார்கள் என்று சொன்னால், இப்படி ஒன்றில் பணியாக உறுப்பினராக இருக்கிறவன், ஆதரவாக இருக்கிறவன், உதவி செய்கிறவன் எல்லாரும் இதில் வந்து பங்காளிகள். ஏன் தட்டி கேட்கல? இந்த தவறை தட்டி கேட்கறதுக்கு பதிலாக எப்படி போகிறீங்களே, யார் இடம் அதை கூட கேட்க மாட்டீங்களா? இப்படி போகலாமா, இது மார்க்கத்தில் உண்டா? அப்போ மார்க்க சட்டப்படி இப்படி செய்வதற்கு இருக்குதா? ஒப்பந்தங்களை அவுஃபு பில் அஹதி,
ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், இன்னல் அஹத கான மசூலா, ஒப்பந்தங்கள் எல்லாம் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறன்னு அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்போ ஒப்பந்தங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்கிற ஒரு அச்சம், நம்ம தானே ஒப்பந்தம் போட்டோம், நம்ம தானே சைன் பண்ணணும், இந்த மாதிரி தான் நடப்போம் என்று சைன் பண்ண பிறகு அதை நம்ம மீறணும் என்று சொன்னால் இவர்கள் முஸ்லீம் இயக்கமாக இவங்கெல்லாம், இது ஒரு காஃபிர் இயக்கமாக இருந்தால் அவனுக்கு இந்த ஒப்பந்தம்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இஸ்லாத்தில் ஒரு மதுஹபுக்காரன் சுன்னத் ஜமாத்துக்காரன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பான். அந்த அக்ரிமெண்ட்டை மீறி கொண்டு அராஜகம் பண்ணி, அதுவும் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் வைத்து போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் நுழைஞ்சு அராஜகம் பண்ணுகிற அளவுக்கு வந்தார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ இது மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் லெப்பு குடிக்காரில் என்ன செஞ்சோம், தனியாக போய் மர்க்கஸை கட்டிட்டு போயிட்டோம். அவங்க தனியாக அந்த ட்ரஸ்ட் பேரில் அந்த பள்ளிவாசலை அவங்களும் தௌஹீது பணி செய்து கொண்டிருந்தார்கள். நாம் பாட்டுக்கு நம்ம ஒதுங்கி போயிட்டோமா, அல்லது படையை திரட்டிட்டு போய் கைப்பற்றணுமா? ஏன் அதை செய்யணும்னு அன்றைக்குள்ள நிர்வாகிகளுக்கு ஏன் வரல, இப்போ உள்ளவங்களுக்கு ஏன் வருது? இப்போ குண்டா ரவுடி கூட்டமாக மாறிவிட்டது. அது நான் கையிலேயே மடித்து கட்டிக்கிட்டு மெம்பரில் ஏறிக்கிட்டு இமாமை பிடிச்சி இழுத்து தள்ளுற அளவுக்கு துளசியாப்பட்டத்தில் நடந்துச்ச. இந்த மாதிரியான கூட்டத்தினராக ஆகும் பொழுது பள்ளிவாசல் அது மண்ணாது எங்கள் இயக்கம், நாங்கள் நினச்சதை செய்வோம். ஆனால் நினச்சதை செய்ய முடிஞ்சா எல்லாத்துலேயும் மரண அடி தான். எடுத்ததுலேயும் நீ ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போய் துளசியாப்பட்டத்தை உனக்கு எடுக்க முடிஞ்சா அப்போதைக்கு பூட்ட முடிஞ்சு. இப்போ அந்த மக்கள்கிட்ட தான் இப்போ இருக்கிறது. ஊரை கூட்டிகிட்டு போய் கொடிக்கால் பாளையத்தை எடுக்க முடிஞ்சா அன்னைக்கு ஒரு ரவுடித்தனம் போட்ட முடிஞ்சு, மக்கள் காசை செலவழிக்க முடிஞ்சு, கோர்ட்டில் காசு செலவழிக்க முடிஞ்சு, பணத்தை வாரி இறக்க முடிஞ்சு, பொய் புகார் கொடுக்க முடிஞ்சு, இதற்காக வேண்டி சிறப்பு கூட்டங்கள்லாம் போட வேண்டியிருந்துச்சு. எல்லாம் எதுக்கு? நீங்கள் எத்தீம்கான அனாதை முதியோர்னு கொடுக்குறீங்களா அந்த காசு இதுக்கெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பூட்டுவதற்கு அந்த காசு பயன்படுகிறது. அப்போ இது உதவி செய்யலாமா? துணை இதில் நமக்கு பங்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இயக்கம் செய்து அதில் நம்ம பங்காளியாக இருக்கிறோம், நம்மளும் துணையாக நிற்கிறோம், அதை கண்டித்து கேட்க மாட்டேங்கிறோம். இவ்வளவு அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய பள்ளியை பூட்டிய பிறகும் கூட அதில் மௌனமாக நம்ம பயணித்தோம் என்று சொன்னால், அதில் உள்ள 20 அறிஞர் குழுவில் இருந்து முட்டாள்களாக மாறிவிட்ட, அநியாயக்காரர்களாக மாறிவிட்ட 20 அறிஞர் குழுவில் இருந்து கீழே மேலே உள்ள அத்தனை பேரும் இதில் குற்றவாளிகளாக வருவாங்களா இல்லையா? இன்றைக்கி பூட்டப்பட்டுச்ச பள்ளிவாசல் பூட்டி கிடக்கிறத. அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் சங் பரிவாரத்துக்கான பிரச்சனை வாங்கி பூட்டிட்டான்னு சொன்னால் கொந்தளிச்சு போராட்டம் பண்ணுறேங்கிறீங்க, அதை எப்படி விடுறேங்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பூட்ட நீங்கள் காரணம். உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல தகராறு பண்ணி எனக்கு இல்லாட்டி எவனுக்கு இல்லை, இதுக்கு பேர் தௌஹீதா? இது இஸ்லாமா? தௌஹீதை விடுங்க, இஸ்லாம்னு சொல்லுகின்ற போலி தவறான இஸ்லாத்தில் இருக்கிறாங்களே அவங்க கொள்கையிலோட இது உண்டுமா? அதை விட தரங்கட்ட ஒரு கூட்டமாக ரவுடி கும்பலாக மாறிவிட்ட காட்சி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி கடையநல்லூரில் மஸ்ஜிதுல் முபாரக்குங்கிறது சைஃபுல்லா அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வைத்து, சைஃபுல்லா ஹாஜா முன்னாள் தலைவராக இருந்தவர், அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதில் நம்ம லெப்ப குடிக்காடு மாதிரி அதுலேயும் பிரச்சனை வருகிறது. இல்லை நாங்கள் தான் அதை வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு கீழே வரலன்னு சொல்லி அவர் சொல்ல, அவருக்கு நமக்கு சில விவகாரங்கள் நடந்தது. அதை கிளற வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. அப்போது நம்ம என்ன முடிவு எடுத்தோம்? அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அதை வச்சுக்கிறங்க, அதுக்குள்ளே நாங்கள் வரவே மாட்டோம், நீங்களே முபாரக்கு பள்ளியை நீங்களே நிர்வாகம் பண்ணி கொள்ளுங்கள், நாங்கள் வேறு இடத்துல நாங்கள் எங்களுடைய மர்க்கஸை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொன்னோமா? அல்லது சைஃபுல்லா ஹாஜா வெளியேற்றி விட்டு அந்த இடத்த கைப்பற்றணுமா? ஜாக்குக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனையில் ஒரு தகராறு கூட நடந்தது. சைஃபுல்லா ஹாஜாக்குன்னு வந்த பிறகு போய் அந்த மாதிரி தகராறு கூட என்ன செய்யலை, நடத்தலையே, விட்டுட்டு போயிட்டோமே. அவர் சொந்தம், அவங்க எங்கள் ட்ரஸ்ட் பேரில் உள்ளதுங்கிறாங்க, அப்படி தான் நாங்கள் இப்போ மினிட்டில் இருக்குங்கிறாங்க. நாம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம், ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சோம்? அப்படியான்னு சொல்லிட்டு நாடு பூரா ஆள் திரட்டிட்டு போனோமா? அப்போ இந்த ட்ரஸ்ட்டில் அவங்களுக்கு சொந்தம்னு வந்துருச்சுன்னு சொன்னாங்களான்னு பயந்து அல்லாவுக்கு பயந்து அறிஞன் வெளியேறிடணும். இதில் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன நடக்கும்னு தெரியாதா? பூட்ட தானே செய்வான். பூட்டுறது உள்ள பூட்டவே செய்யாட்டாலும் இந்த காரியம் நல்ல காரியமா? அப்போ இப்படியான ஒரு விஷயங்களை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரிக்காரங்க அவங்க இந்த முடிவு எடுத்தாங்கல்ல, அதனுடைய ட்ரஸ்ட்டுடைய சேர்மனாக ஒய்எம்ஏ ஜின்னாங்கிறவர் இருக்கார். அந்த ஜின்னா நம்ம என்டிஎஃப்காரரும் கிடையாது. அவர் இப்போ 2020 மறுவாடகை கொடுத்தவர். அவர் நம்ம பிரச்சனை 2018 உள்ளது. அதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்களுக்கு 2020 வாடகையை ரினிவல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களோட தான் இருக்கிறார். அப்படியான ஒரு நிலையில் இருந்தாரே தவிர அவங்க என்டிஎஃப் ஆளாக இருந்து அப்போ முடியாது, ரினிவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ரினிவல் பண்ணிலாம் கொடுத்தவர்.
நியாயமாக நுழைஞ்சு அராஜகம் பண்ணி போர்டை ஒட்டச்சி தகராறு பண்ணி பூட் செருப்புக்காரோடு உள்ளே போய் அங்கே வச்சுருக்க அவங்க ட்ரஸ்ட்டுடைய கல்வெட்டுகளை எல்லாம் சேதப்படுத்தி பயங்கரமான ஒரு வன்முறை வெறியாட்டம் ஆடுகிறார்கள். அப்போ இந்த சுல்தான்பேட்டை ட்ரஸ்ட் மக்கள் வந்து அந்த பள்ளிவாசல் புனிதத்துக்காக வேண்டி அவங்க தான் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், அவங்க கை தான் ஓங்குற அளவு வெளியூர்காரர்கள் நிற்க மாட்டார்கள். இருந்தாலும் அந்த அளவுக்கு போயிடாமல் பொறுமை காத்து நம்ம சட்டப்படி பார்த்துக்கொள்வோம் என்று இருந்தார்கள். இவர் பள்ளிக்குள்ளே அவ்வளோ அராஜகம் பண்ணுகிற வீடியோக்களை நான் போடுறேன் பாருங்கள், அதில் தெரியும் என்னென்ன. இதை வந்து ஒரு முஸ்லீம் செய்வானா, ஒரு சங் பரிவாரம் செய்வானா, சங் பரிவாரம் கூட செய்ய பயப்படுவான். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை இந்த ரவுடி கும்பலாக மாறிவிட்ட டிஎன்டிஜேக்காரர்கள் பாண்டிச்சேரி பள்ளியில் நுழைந்து தகராறு பண்ணி போலீஸ் என்ன செய்வான், தகராறு வந்துட்டா பூட்டுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வந்துடும். இன்னும் சொல்ல போனோம், வாடகை கொடுத்துருக்கிறார்களே, அந்த வாடகை கொடுத்த ரசீதும் இருக்கிறது. அப்போ ஒப்பந்தமும் வாடகைன்னு இருக்கிறது, வாடகை கொடுத்த ரசீதும் இருக்கிறது. இல்லை நாங்கள் சில வேலைகள்லாம் செஞ்சோன்னு நீங்கள் சொன்னாலும் அது ஒப்பந்தத்தில் இருக்குது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பர்மிஷன் வாங்கி செய்யணும். அப்படி செஞ்சாலும் எந்த ஒரு மராமத்தை நீங்கள் பார்த்தாலும் அதை வைத்து எதுவும் அதையே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உரிமை கொண்டாட இயலாது. ஒரு செட்டு போட்டோன்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது. எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் விட்டுவிட ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் தருவோம் என்று ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது இது உடன்பாடு இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கணும், உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நுழைந்து என்ன செஞ்சாங்க, அந்த 12 மணிக்கே வந்து ஏராளமான அராஜகங்கள் செய்தார்கள். இந்த இடத்தில் சில விவரங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அராஜக காட்சியை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இப்போ பதிவு செய்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இதே மாதிரியான ஒரு விஷயம் டிஎன்டிஜேக்கு இப்போ தான் சந்திக்குதா, இல்லை. இது மாதிரி விஷயத்தை பல தடவை நாங்கள் அல்தாஃபி எல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிற காலத்தில் சந்தித்திருக்கிறோம். என்ன மாதிரி சந்தித்திருக்கிறோம், அந்த கொடிக்கால் பாளையத்துக்கு பக்கத்தில் புலிவளம்ங்கிற ஊரில் அவங்க ட்ரஸ்ட்டு பேரில் அந்த சொத்தை வாங்கியிருந்தாங்க. அப்போ எங்கே நீங்கள் டிஎன்டிஜே பேரை சொல்லி தான் வசூல் பண்ணிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி கொண்டு போகும்போது அவங்க ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம அடியாளுக்களை திரட்டிக்கிட்டு போய் அந்த புலிவளம் பள்ளியை போய் பிடிக்கணும் என்று நம்ம சொல்லவில்லை. நீங்கள் விரும்பி வந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, தனியாக செயல்பட்டுக்கிறங்க என்று சொல்லி அதை விட்டு நம்ம ஒதுங்கி கொண்ட ஒரு முடிவைத்தான் எடுத்தோமே தவிர, ஏன்னு கேட்டால் சொத்து அவங்க பேரில் இருக்கிறது, நமக்கு ஒரு ஒரு பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் அதற்காக வேண்டி அதில் உரிமை கொண்டாடுவது நியாயம் இல்லை என்பதற்காக வேண்டி அதை அப்படி விட்டுட்டு வந்தோம். அவங்க ட்ரஸ்ட்டாகவே இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு உரிமையும் கொடுக்கல. கொடிக்கால் பாளையம் அந்த மாதிரி தான் இருந்தார்கள். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீ சொத்து உங்கள் இதாக இருக்கட்டும், ஜமாத்து வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் என்ற பர்மிஷனில் செஞ்சோம். அதையும் சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணவே இல்லை. இதே மாதிரி விஷயம் லெப்பக்குடிக்காடுங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் தௌஹீதுக்காக கட்டப்பட்ட பள்ளி. அது வந்து நல்ல பிரம்மாண்டமான ஒரு பள்ளி தான். அதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பள்ளி கட்டி இருந்தாங்க. அதையும் ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் தான் வைத்திருந்தார்கள். அப்போ ட்ரஸ்ட்டுன்ற பேரில் வைத்துக்கொண்டு அவர்கள் ஜமாத்துக்கு கீழே வந்து செயல்பட அவங்க தயாராக இல்லை என்ற காரணத்தினாலையும் உள்ளூர் மக்களுக்கு உரிமை கொடுக்கலைங்கிற மாதிரி நிர்வாகத்துக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அப்போ பல பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம். அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்குள்ளே நுழைஞ்சி விவரத்தை பேச வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் அதற்கு காரணமாக இருந்த அந்த சகோதரர் வந்து காலஞ்சென்று விட்டார். அதனால் அதை பற்றி அந்த அந்த லெப்பக்குடிக்கார் பள்ளி சம்பந்தமான பிரச்சனை ஈடுபட்டவர் வந்து அவர் வந்து அவர் கருத்தை சொல்ல இயலாது. அதனால் அந்த அந்த உள் விஷயம் யார் பக்கம் நியாயம் அதை சொல்ல தேவையில்லை. பிரச்சனை வந்து விட்டது. நம்ம என்ன செஞ்சோம், இந்த மர்க்கஸ் தான் முக்கியம், அவங்க எதுங்கிறாங்க, இதில் போய் தகராறு பண்ணி இதில் ஒரு பிரச்சனையை போய் மாவட்டம் தமிழ்நாடு பூரா ஆட்களை திரட்டிக்கிட்டு போய் இது பண்ணால் என்ன நடக்குது, பள்ளி வாசலை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ பூட்டிகிட்டு போனால் இது வந்து அல்லாட்ட வந்து இதுக்கு வந்து அல்லா ஏற்றுக்குருவானா? அப்போ அல்லாவுடைய பள்ளியில் தொலை ஒருவரை தடுத்தால் என்ன செய்வேன், முச்சு குடுமையை பிடிப்பேன்னு சொல்கிறானே. இவன் சுன்ன ஜமாத்துக்காரனாவது பள்ளிக்கு தொலைவரான்னு போர்டு போட்டான். இவன் எவனும் தொழக்கூடாதுன்னு பூட்டு போடுறான்னா எப்படிப்பட்ட குற்றம் இது? இல்லை நஸ்வாம் பின் நாசியா அராய் தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுகிற அடியானை தடுக்கிறானே அவனை பார்த்தாயா? அவனை என்ன செய்வோம், அவன் வந்து கல்லால் இல்லம் என் தகி இதிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் இல்லை நஸ்வாம் பின் நாசியா, அவனுடைய முன் குடுமையை பிடிப்போம், முன் நெற்றியை பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி கொண்டு திரிந்த பாவமிழைத்து கொண்டிருந்த அவனுடைய குடுமையை பிடிப்போம். ஃபல் எதுவும் நாதியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். வசனது ஜபானியா,
நரகத்தின் காவலர்களான ஜபானியாக்களை நாம் கூப்பிடுவோம், வாடா நரகத்துக்குன்ட்டு அல்லாஹ் சேலஞ்சு பண்ணுறான். அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளியில் தொழுவதை தடுக்கிற ஒரு அடியாரை தடுத்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்னா அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிற ஒரு வேலையை செய்கிறான். நான் பார்த்துக்கிறேங்கிறான்ல, நீ உன் சபையெல்லாம் கூட்டு, எல்லாரையும் கூட்டு, நான் ஜபானியாக்களை அழைக்கிறேன் என்ற ஜபானியாண்டா நரகத்தினுடைய மலக்குகள்னு அர்த்தம். ஜபானியாக்களை கூப்பிட்றா என்ன அர்த்தம்? இதை செஞ்ச அம்புட்டு பேரையும் இடிக்க போனவன் துணை செஞ்சவன் எல்லாருக்கும் கிடைக்கிற இடம் நரகம். அல்லாஹ்வுடைய இதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்கள் சபையை கூட்டிட்டீங்கல்ல, ரவுடி கும்பலை கூட்டிட்டீங்கல்ல, நான் ஜபானியாக்களை கூப்பிடுவேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுகிறான். அப்போ அப்படியான ஒரு வேலை சில பேரை தொழுவதற்கு தடுக்கிறதுக்கு உள்ள குற்றம் இது. டோட்டலாக தடுத்தா, பள்ளி வாசலை இல்லாமல் அந்த இடத்தில் சஜிதாவே நடக்காமல் ஆக்கினார், அதுக்குரிய காரியத்தை இயக்கங்கிற பேரில் மார்க்குங்கிற பேரில் இதை செய்தார்கள் என்று சொன்னால், இப்படி ஒன்றில் பணியாக உறுப்பினராக இருக்கிறவன், ஆதரவாக இருக்கிறவன், உதவி செய்கிறவன் எல்லாரும் இதில் பங்காளிகள். ஏன் தட்டி கேட்கல? இந்த தவறை தட்டி கேட்கறதுக்கு பதிலாக எப்படி போகிறீங்களே, யார் இடம் அதை கூட கேட்க மாட்டீங்களா? இப்படி போகலாமா, இது மார்க்கத்தில் உண்டா? அப்போ மார்க்க சட்டப்படி இப்படி செய்வதற்கு இருக்குதா? ஒப்பந்தங்களை அவுஃபு பில் அஹதி, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், இன்னல் அஹத கான மஸ்ஊலா, ஒப்பந்தங்கள் எல்லாம் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறன்னு எல்லாம் சொல்லுகிறானே. அப்போ ஒப்பந்தங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்கிற ஒரு அச்சம், நம்ம தானே ஒப்பந்தம் போட்டோம், நம்ம தானே சைன் பண்ணணும், இந்த மாதிரி தான் நடப்போம் என்று சைன் பண்ண பிறகு அதை நம்ம மீறணும் என்று சொன்னால் இவர்கள் முஸ்லீம் இயக்கமாக, இவங்கெல்லாம் இது ஒரு காஃபிர் இயக்கமாக இருந்தால் அவனுக்கு இந்த ஒப்பந்தம்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இஸ்லாத்தில் ஒரு மதுஹபுக்காரன் சுன்னத் ஜமாத்துக்காரன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பான். அந்த அக்ரிமெண்ட்டை மீறி கொண்டு அராஜகம் பண்ணி, அதுவும் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் வைத்து போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் நுழைஞ்சு அராஜகம் பண்ணுகிற அளவுக்கு வந்தார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ இது மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் லெப்பு குடிக்காரில் என்ன செஞ்சோம், தனியாக போய் மர்க்கஸை கட்டிட்டு போயிட்டோம். அவங்க தனியாக அந்த ட்ரஸ்ட் பேரில் அந்த பள்ளிவாசலை அவங்களும் தௌஹீது பணியை செய்து கொண்டிருந்தார்கள். நாம் பாட்டுக்கு நம்ம ஒதுங்கி போயிட்டோமா, அல்லது படையை திரட்டிட்டு போய் கைப்பற்றணுமா? ஏன் அதை செய்யணும்னு அன்றைக்குள்ள நிர்வாகிகளுக்கு ஏன் வரல, இப்போ உள்ளவங்களுக்கு ஏன் வருது? இப்போ உண்டா ரவுடி கூட்டமாக மாறிவிட்டது. அது நான் கையிலேயே மடித்து கட்டிக்கிட்டு மெம்பரில் ஏறிக்கிட்டு இமாமை பிடிச்சி இழுத்து தள்ளுற அளவுக்கு துளசியாப்பட்டத்தில் நடந்துச்சு. இந்த மாதிரியான குணம் இவர்கள் ஒவ்வொரு மாதம் கூட்டத்தினராக ஆகும் பொழுது பள்ளிவாசல் அது மண்ணாது எங்கள் இயக்கம், நாங்கள் நினச்சதை செய்வோம். ஆனால் நினச்சதை செய்ய முடிஞ்சா எல்லாத்துலேயும் மரண அடி தான். எடுத்ததுலேயும் நீ ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போய் துளசியாப்பட்டத்தை உனக்கு எடுக்க முடிஞ்சா அப்போதைக்கு பூட்ட முடிஞ்சு. இப்போ அந்த மக்கள்கிட்ட தான் இப்போ இருக்கிறது. ஊரை கூட்டிகிட்டு போய் கொடிக்கால் பாளையத்தை எடுக்க முடிஞ்சா அன்னைக்கு ஒரு ரவுடித்தனம் போட்ட முடிஞ்சு, மக்கள் காசை செலவழிக்க முடிஞ்சு, கோர்ட்டில் காசு செலவழிக்க முடிஞ்சு, பணத்தை வாரி இறக்க முடிஞ்சு, பொய் புகார் கொடுக்க முடிஞ்சு, இதற்காக வேண்டி சிறப்பு கூட்டங்கள்லாம் போட வேண்டியிருந்துச்சு. எல்லாம் எதுக்கு? நீங்கள் எத்தீம்கான அனாதை முதியோர்னு கொடுக்குறீங்களா அந்த காசு இதுக்கெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பூட்டுவதற்கு அந்த காசு பயன்படுகிறது. அப்போ இது உதவி செய்யலாமா? துணை இதில் நமக்கு பங்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இயக்கம் செய்து அதில் நம்ம பங்காளியாக இருக்கிறோம், நம்மளும் துணையாக நிற்கிறோம், அதை கண்டித்து கேட்க மாட்டேங்கிறோம். இவ்வளவு அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய பள்ளியை பூட்டிய பிறகும் கூட அதில் மௌனமாக நம்ம பயணித்தோம் என்று சொன்னால், அதில் உள்ள 20 அறிஞர் குழுவில் இருந்து முட்டாள்களாக மாறிவிட்ட, அநியாயக்காரர்களாக மாறிவிட்ட 20 அறிஞர் குழுவில் இருந்து கீழே மேலே உள்ள அத்தனை பேரும் இதில் குற்றவாளிகளாக வருவாங்களா இல்லையா? இன்றைக்கி பூட்டப்பட்டுச்ச பள்ளிவாசல் பூட்டி கிடக்கிறத. அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் சங் பரிவாரத்துக்கான பிரச்சனை வாங்கி பூட்டிட்டான்னு சொன்னால் கொந்தளிச்சு போராட்டம் பண்ணுறேங்கிறீங்க, அதை எப்படி விடுறேங்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பூட்ட நீங்கள் காரணம். உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல தகராறு பண்ணி எனக்கு இல்லாட்டி எவனுக்கு இல்லை, இதுக்கு பேர் தௌஹீதா? இது இஸ்லாமா? தௌஹீதை விடுங்க.
இஸ்லாம்னு சொல்லுகின்ற போலி தவறான இஸ்லாத்தில் இருக்கிறாங்களே அவங்க கொள்கையில் கூட இது உண்டுமா? அதை விட தரங்கட்ட ஒரு கூட்டமாக ரவுடி கும்பலாக மாறிவிட்ட காட்சி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி கடையநல்லூரில் மஸ்ஜிதுல் முபாரக்குங்கிறது சைஃபுல்லா அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வைத்து, சைஃபுல்லா ஹாஜா முன்னாள் தலைவராக இருந்தவர், அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதில் நம்ம லெப்ப குடிக்காடு மாதிரி அதுலேயும் பிரச்சனை வருகிறது. இல்லை நாங்கள் தான் அதை வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு கீழே வரலன்னு சொல்லி அவர் சொல்ல, அவருக்கு நமக்கு சில விவகாரங்கள் நடந்தது. அதை கிளற வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. அப்போது நம்ம என்ன முடிவு எடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அதை வச்சுக்கிறங்க, அதுக்குள்ளே நாங்கள் வரவே மாட்டோம், நீங்களே முபாரக்கு பள்ளி நீங்களே நிர்வாகம் பண்ணி கொள்ளுங்கள், நாங்கள் வேறு இடத்துல நாங்கள் எங்களுடைய மர்க்கஸை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொன்னோமா, அல்லது சைஃபுல்லா ஹாஜா வெளியேற்றி விட்டு அந்த இடத்த கைப்பற்றணுமா? ஜாக்குக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனையில் ஒரு தகராறு கூட நடந்தது. சைஃபுல்லா ஹாஜாக்குன்னு வந்த பிறகு போய் அந்த மாதிரி தகராறு கூட என்ன செய்யலை, நடத்தலையே, விட்டுட்டு போயிட்டோமே. அவர் சொந்தம் அவங்க எங்கள் ட்ரஸ்ட் பேரில் உள்ளதுங்கிறாங்க, அப்படி தான் நாங்கள் இப்போ மினிட்டில் இருக்குங்கிறாங்க, நாம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம், ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சோம், அப்படியான்னு சொல்லிட்டு நாடு பூரா ஆள் திரட்டிட்டு போனோமா? அப்போ இந்த ட்ரஸ்ட்டில் அவங்களுக்கு சொந்தம்னு வந்துருச்சுன்னு சொன்னாலான்னு பயந்து அல்லாவுக்கு பயந்து நினைஞ்சு வெளியேறிடணும். இதில் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன நடக்கும்னு தெரியாதா? பூட்ட தானே செய்வான். பூட்டுறது உள்ள பூட்டவே செய்யாட்டாலும் இந்த காரியம் நல்ல காரியமா? அப்போ இப்படியான ஒரு விஷயங்களை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரிக்காரங்க அவங்க இந்த முடிவு எடுத்தாங்கல்ல, அதனுடைய ட்ரஸ்ட்டுடைய சேர்மனாக ஒய்எம்ஏ ஜின்னாங்கிறவர் இருக்கார். அந்த ஜின்னா நம்ம என்டிஎஃப்காரரும் கிடையாது. அவர் இப்போ 2020 மறுவாடகை கொடுத்தவர். அவர் நம்ம பிரச்சனை 2018 உள்ளது. அதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்களுக்கு 2020 வாடகையை ரினிவல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களோட தான் இருக்கிறார். அப்படியான ஒரு நிலையில் இருந்தாரே தவிர அவங்க என்டிஎஃப் ஆளாக இருந்தால் அப்போ முடியாது, ரினிவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ரினிவல் பண்ணிலாம் கொடுத்தவர். அப்போ அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் மாநில நிர்வாகியாக, மாநில செயலாளராக இருந்தவர். தஞ்சாவூரில் பெரிய மாநாடு நடத்தினோமே, வள்ளத்தில் மாநாடு, அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய முக்கிய நிர்வாகிகள் அவர் ஒரு ஆள். எல்லா விதமான ஏற்பாடுகளும் அரங்கங்கள் அமைத்தது போனதெல்லாம் அவர் பாக்கர்லாம் சேர்ந்து தான் நினைஞ்சாங்க. முக்கியமான ஒரு இருந்த அந்த மாநாட்டை நடத்தி காட்டியவர்களில் ஒரு முக்கியமான ஆள், ரொம்ப அர்ப்பணிப்பாக ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, நல்ல மனிதர் ஜின்னாங்கிறவர். அவர் நம்மளோட இல்லாட்டாலும் அதனுடைய இதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ நிர்வாகி அடுத்த தடவை நிர்வாகி அவர் தேர்வு செய்யப்படவில்லை என்ற உடனே ஜமாத்தை விட்டு போயிட்டாரா? அதில் தான் இருக்கிறார், அதில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த 10 வருஷமாக இவங்கள்ட்ட ஒரு 2015 இருந்து ஒரு 5 வருஷமாக நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது அப்போ போய் இந்த கணக்குகள்லாம் கேட்கும்போது ரொம்ப கணக்கெல்லாம் துல்லியமாக சுல்தான்பேட்டை கிளை வைத்திருக்குது என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் போய் மினிட்லேயே எழுதிட்டு, நம்ம நிர்வாகிகள் எழுதிட்டு வர்ற அளவுக்கு நல்ல கணக்கெல்லாம் சிறப்பாக வச்சுருந்தாங்க. அவங்க மேலே எந்த ஒரு புகாருமே கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க, ஜின்னா மோசடி பண்ணிட்டார், அது பண்ணிட்டார், நமக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சுட்டார்னு சொல்லி அந்த வெளியூர்லேருந்து வந்தாரங்குடி பெண்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொம்பளையில் கொஞ்சம் பேர் அடித்து போய் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு ஆர்ப்பாட்டம்? உண்மையில் நம்ம சொத்தை அவர் அபகரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட தனி மனிதனை குறிவைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது ட்ரஸ்ட்டுங்கிறது பல பேர் கொண்ட ஒரு அமைப்பு. அது அந்த பல பேர் விஷயத்திற்கு ஜின்னாங்கிறவர் தான் காரணம்னு சொல்லிவிட்டு அநியாயம் பண்ணது இவங்க, உடைச்சது இவங்க, அராஜகம் பண்ணது இவங்க, பள்ளிவாசலை போட்டு பூட்டுனது இவங்க, இவ்வளோ வேலையும் செஞ்சுவிட்டு எங்கள் பள்ளியை அபகரித்த ஜின்னாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பொம்பளையில் கொண்டாந்து 10-15 பொம்பளையில் கொண்டாந்து வீட்டு வாசல் ரெண்டு கூச்சல் போட வைக்கிறாங்க. எங்கள் வெளியூர்லேருந்து வந்தோம், அவங்களுக்கு என்ன தெரியும், பள்ளிவாசல் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னா ஆக்கிரமிச்சு நினச்சிருப்பாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி நம்ம பள்ளி ஆக்கிரமித்து விட்டார்களான்னு நினைத்து கொண்டு இப்படி மக்களை தவறான முறையில் ஒரு தகவலை கொடுத்து நம்ப வைத்தால் யாரும் வரத்தான் செய்வார்கள். இந்த மாதிரி வழிகாட்டுறோம், ஒரு முஸ்லீம் இயக்கத்தை வழிகாட்டுவானா? அப்போ நீங்களும் எதாவது செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் போராட்டம் பண்ணுறது ஒரு வழிமுறை சரியா? அப்போ ரஹமத்துல்லா ஒரு பொது மேடையில் தமுமுகவை பற்றி, ஹைதரை பற்றி பேசினார. அப்போ ரஹமத்துல்லா வீட்டை முற்றுகையிடுவோன்னு சொன்னோன்னா எப்படி பதறினீங்க? அமைப்பு முற்றுகையிட வேண்டியானா ஆள் வீட்டை போய் இப்படி முற்றுகையிடுவதுன்னு பதறினீங்க, கெஞ்சினீங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ரஹமத்துல்லா வெளியே வந்தார்ல. அப்போ உங்கள் வீட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பொம்பளைலாம் இருக்கிற இடத்துல போய்கிட்டு நீடித்தன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுற வழிமுறை இது வரைக்கும் உண்டுமா? அப்போ இந்த மாதிரி ஒரு வழிமுறையை கையாண்டு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண காட்சியை நீங்கள் பாருங்கள், பொம்பளையில் கொண்டு விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களாம். அப்போ இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதில் அவங்க வச்சுருக்கிறாங்க, அந்த கல்வெட்டை சுற்றியலை கொண்டு உடைக்கிறான், உளியும்
கொண்டு வந்து இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுன்னு போட்ட அந்த போர்டெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடிச்சு டங்குன்னு உடைக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவ்வளோ அது மாத்திரம் இல்லாமல் அதில் அவர் அங்கே உள்ள பொருளாளராம், அவர் மாவட்ட பொருளாளராம், அவர் பேட்டி கொடுக்குறார். எங்களுக்கு எங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு சொந்தமான இடத்துல போர்டு வைத்திருந்தார்கள், அதை இடித்து தகர்த்து விட்டோம்னு பெருமையாக சொல்லிட்டு சுத்தியல் அங்கேருந்து வரும்போது கொண்டு வந்திருக்காங்க. சுத்தியல் அநியாயமாக டிஎன்டிஜே பள்ளி ஆக்கிரமித்த இஸ்லாமிய அநியாயமாக டிஎன்டிஜே பள்ளி ஆக்கிரமித்த இஸ்லாமிய போர்டை அகற்றி இருக்கிறோம். எனக்கு சொந்தம்ங்கிறாருங்க. அப்போ தனக்கு சொந்தம் இல்லைங்கிறது நல்லா தெரியும் அவருக்கு. நமக்கு சொந்தமே கிடையாது, ஒப்பந்தம் இப்படி தான் இருக்குது நல்லா தெரியும். இயக்க வெறி முத்தி போய் நரகத்துக்கு ரிசர்வ் பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ண காரணத்தினால என்ன செய்கிறாரு, எங்களுக்கு சொந்தமான இடத்தில் அவங்களுடைய இஸ்லாமிய ட்ரஸ்ட் போர்டை நாங்கள் அப்புறம் தூக்கி உடைச்சி விட்டோம். உடைச்சி விட்டு அதை பெருமையாக என்ன செய்கிறாரு, அதை யாரோ போய்ட்டோ கேமராவில் எடுக்கிறாங்க, தைரியமாக அதை சொல்கிறாரு. முன்னாடி வந்துட்டு நாங்கள் தான் செஞ்சோங்கிறார், உடைச்சோன்னு சொல்லி. அவங்களும் எதிர்வினையாற்றி கொடிக்கால் பாளையமாரி சுன்ன ஜமாத்தெல்லாம் கூட்டியிருந்தாங்கன்னு வைங்க, அப்போ துண்டை காண துணியை காணன்னு ஓடி போயிருப்பாங்க. அவங்க அதை செய்யலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது வந்து இரத்த களரி ஆகிடக்கூடாது, பிரச்சனை ஆக்கட்டும், இரத்த களரி ஆனால் அந்த ரிசல்ட்டு தான், இரத்த களரி ஆபாட்டாலும் தகராறுன்னு வந்துட்டால் போட்டு தான் போகிறான். நாம் அந்த மாதிரி ஒரு வழிக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றதுனால தான் நீங்கள் போய் ரவுடித்தனம் பண்ணினீங்க. ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சலாம் வெளியூருக்காரமை பண்ணிங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் சரி, அப்புறம் நீங்கள் வந்து திரும்பி வர முடியாது. கொடிக்கால் பாளையம் கதை தான் நடக்கும். அதை கூட விளங்காமல் போய் நினைஞ்சிங்க அதை செஞ்ச காட்சியை பார்க்குறோம். கடைசியில் நினைச்சிட்டாங்க, ஆடியோ இதுக்கு அனுப்பி விட்ருக்குறாங்க. அதை விசாரித்து இவங்களுக்கு இல்லைங்கிறது தான் வரப்போகுது. இருந்தாலும் எவ்வளோ நாள் ஆகும் அது அல்லாஹ் தான் அறிந்தவன். எவ்வளோ நாள் பூட்டப்பட்டிருக்கோ, எத்தனை தொழுகைகள் பாழாகிறதோ, எத்தனை மக்கள் தொழ முடியாமல் கதைக்கிறாரோ அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் பங்கு வைத்து என்ன செய்வான். இந்த டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், இடித்தவன், துணை செஞ்சவன், போனவன், ஆதரித்தவன், இது கண்டுங்கான மௌனமாக இருக்கிறவன் எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து பங்கு வைத்து கொடுப்பான். நம்ம துவா செய்ய வேண்டியது நல்லா கொடுப்பான். ஏன் கொடுப்பான், நான் பார்த்துக்கிறேன்ட்டான். சனது ஜபானியா. அப்போ ஜபானியாக்களுடைய கையில் மாட்டக்கூடிய நிலையை இவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். நரகத்தின் காவலர்கள் என்ன செய்வாங்க, இவர்களை பிடிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக இப்படி துன்யாவில் அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியலை. அது கூட சில பேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சவருடைய மகன் நேற்று வந்து ஆக்சிடெண்ட் ஆகி காலை எடுக்க சொல்லிட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தார். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இதில் நடந்திருந்தாலும் அது அல்லாஹ் சொல்கிறது வந்து ஜபானியாக்களை பிடிப்போம் என்று சொல்வது ஆகிரத்துக்கு தான் சொல்கிறான். அல்லாஹ் நாடினால் துன்யாவிலையும் பிடிப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வைத்து செஞ்சுருக்கிறாங்களே. அந்த வீடியோ காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா? இனிமேல் பள்ளிவாசலை பற்றி பேச முடியுமா? இன்னும் சொல்ல போனால் சில செய்திகளை நம்ம பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த டிஎன்டிஜியில் பணியாற்றக்கூடிய இன்றைக்கி வரைக்கும் பணியாற்றக்கூடிய 2 சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க அதே சுல்தான்பேட்டையை சேர்ந்தவங்க. இந்த விவரங்கள்லேருந்து ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்ச பிறகும் கூட அவங்க டிஎன்டிஜியில் தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணித்து கொண்டிருக்கிற அந்த சகோதரர்களே இந்த அநியாயத்தை, இப்படி ஒரு அநியாயத்தை செய்யக்கூடாதுன்னு தட்டி கேட்குற காட்சியப்பா. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய எல்லா அநியாயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு தெரிகிற, வெளியூரில் உள்ளவனு தெரியலை. சுற்றி வச்சுக்கிட்டு வந்தவனுக்கு, கீழண்ணா வீதியிலேருந்து வந்தவனுக்கு, விழுப்புரத்தில் வந்தவனுக்கு, கோட்டகுப்பத்தில் வந்தவனுக்கு இதனோட விஷயம் தெரியாது. இவங்க சொன்னது தான் தெரியும். அந்த சுல்தான்பேட்டையை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரஸ்ட் எப்போ உண்டாக்குனது, எப்படி பாடுபட்டது, எந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, யார் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, வாடகை தான் கொடுக்கப்பட்டது, எல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால வெளிநாட்டில் இருந்து அவங்க ஒரு ஆடியோ பதிவை 2 சகோதரர்கள் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா மக்களுடைய உணர்வும் வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. சும்மா ஏதோ பல கோடிகள் கையில் வச்சுருந்ததுனால அதை வச்சுட்டு ஆட்டம் போடலாம் நினைக்கிறீங்க. வேனில் காசை கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்தால் வந்துடுவாங்க, செலவுக்கு பஞ்சம் இல்லை, மக்கள் வந்து அனாதை விடுதிக்கு தர்றாங்க, முதியோர்களுக்கு தர்றாங்க, அதை வச்சு வன்முறை வெறியாட்டத்துக்கு பயன்படுத்துவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நாளைக்கு ஓடாது. வழங்குதா இந்த 2 சகோதரருடைய பதிவையும் பாருங்கள். இந்த 2. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோடய பேர் ரஃபீக் பாஷா, சுல்தான்பேட்டை சேர்ந்தவன், துபாயில் இருக்கிறேன். இந்த பள்ளி ஏஆர்ஆர் நகரில் நடக்கக்கூடிய இந்த சொத்து பிரச்சனை, இதோட அடிப்படை காரணம் என்ன நம்ம விளங்கிக்கணும். அது ட்ரஸ்ட், இஸ்லாமிய ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், அறக்கட்டளையாக இருக்கட்டும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் பயணித்துட்டு இருந்தோம், அதில் தான் இருக்கிறோம் இப்போத்திக்கும். இந்த விஷயத்தில் வந்து கிளையையும் தலைமையுடைய ஆளுமை திறமையற்ற செயலை நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்தால் அதில் இருக்கிற தவறுகளையும் அவங்க செய்கிற செயலெல்லாம் கண்டிக்காமல் இருக்க முடியாது. இப்போது இந்த பள்ளியில் நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கு நம்ம உடந்தையெல்லாம் இருக்க முடியாது. ஸோ இது தவறு தான், யார் செஞ்சாலும் தவறு தான். சரிங்களா?
இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த தாவா பணிக்காக தான் அந்த இடம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போது தொழுகை அதில் இப்போ நீங்கள் செஞ்ச செயல்னால தொழுகை இப்போ பள்ளி பூட்டப்பட்டு தொழுகை இல்லாமல் இருக்குது. இது சரியான காரியமாக? இது சரியான தலைமையோட வழிகாட்டுதலாக? இதை மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே சண்டை போட்டால் ஊரில் சண்டை நடக்கும்னு தெரியாதா? எத்தனை அனுபவம் இருக்குது, எத்தனை ஊரில் அனுபவம் இருக்குது. இது சரியான செயல் கிடையாது. இது ரெண்டாவது என்ன சொல்லப்படணும்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்து இஸ்லாமிய ட்ரஸ்ட்டும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. நபி வழி தொழுகை, தாவா செய்கிறது எல்லாமே கரெக்டாக ஒன்றா தான் பண்ண போகிறேங்க. அதில் போட்டி போட்டுட்டு செய்யுங்க. நான் நல்லா செய்கிறோம், இதை கரெக்டாக நான் செய்கிறேன், இது நான் தான் கரெக்டாக செய்கிறேன், அது நூல் பிடிச்சி கரெக்டாக செய்யுங்க. இதில் யார் செய்கிறீங்களோ அதில் சண்டை போட்டுக்கிட்டு அந்த இதில் முன்னாடி வாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு சத்தத்தை போட்டு நாளைக்கு எப்படி சகோதரத்துவம் பேசுவீங்க நீங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு? இது சரியான இதாக இருக்குதா? நான் என்னுடைய முடிவு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுக்கு கேஸுக்கு எல்லாம் கோர்ட்டுன்னு போயிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது 2 பேருமே இதை விட்டுட்டு சமாதானமாக போயிட்டு தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் ஏஆர் நகர் கிளையை விட்டுட்டு வெளியே வந்துட்டு, அவங்க தனியாக இப்போ இடம் வாங்கியிருக்கீங்களே முகமதியா நகரில், அந்த இடத்துல கொட்டா போட்டுட்டு உங்களோட பணியை சிறப்பாக செய்யுங்க. ஜாக்கிர் ஹுசேன் நகரில் கிளை இருக்கு இல்லையா, அதில் சிறப்பாக செய்யுங்க. சரிங்களா? இதில் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டு அவங்க அந்த பணியை சிறப்பாக செய்யட்டும். அவங்க தவறாக செஞ்சாங்கன்னா, நபி வழி பிரகாரம் மாறினாங்கன்னா அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அவங்க நீங்கள் மாறினீங்கன்னா சுட்டி காட்டட்டும். சரிங்களா? இதில் எந்த தனிநபர் தாக்குதலும் இல்லாமல் சரியான முறையில் அல்லாவும் அல்லாவின் தூதர் சொல்லி தந்த வழியிலையும் பயணிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரருடைய அஸ்ஸலாமு அலைக்கும். சிராஜ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிராஜ் அபுதாபிலேருந்து பேசுகிறேன். வாங்க சிராஜ், எனக்கு என்ன விரும்புகிறேனோ அதான் உங்களுக்கு விரும்புகிறேன். எது நல்லதுன்னோ அதான் சொல்ல முடியும். நான் டிஎன்டிஜியில் இருக்கிறங்கிறதுக்காக டிஎன்டிஜி கிளைகள் இருக்கக்கூடிய இல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவறு செஞ்சால் அது தப்புன்னு ரைட்டுன்னு வாதிக்கிற ஆள் நான் கிடையாது. நீங்களாம் எப்படி டிஎன்டிஜியில் இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் டிஎன்டிஜி அனைத்து தௌஹீத் ஜமாத் சாக்கிலிருந்து நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் 1999 அதனால் எனக்கு அதனுடைய வரலாறுகள், அதனுடைய வளர்ச்சிகள்லாம் தெரியும். அதில் பங்கு இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில். அதில் நான் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னி வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் நிர்வாகத்துக்கு நான் சொன்னது தான், சுல்தான்பேட்டை நிர்வாகத்துக்கெலாம் சொன்னது தான், ட்ரஸ்ட்டு பிரச்சனை இருக்கும்போது அதை எடுக்க வேண்டாம், அது தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த ட்ரஸ்ட்டு பிரச்சனை 4 தலைவர்களை பார்த்துருக்குது. அவங்களே கம்முன்னு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க? அப்படி பிரச்சனை பண்ணியிருந்தால் ஏன் அவங்க ட்ரஸ்ட்டோட வாடகை பத்திரம் போட்டுக்கிட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி நிலையில் அவங்க கண்ணியமாக சொல்லியிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட கண்ணியமாக சொல்கிறாங்க, கோபமாக சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு மாதம் நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் 1 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க காலி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீ காலி பண்ணணுங்கிற உங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கண்ணியமாக காலி பண்ணி போயிருக்கணும், அதை பண்ணலை. இப்போ எல்லாம் பிரச்சனை பண்ணி அதில் போய் கலாட்டா பண்ணி பள்ளிவாசல் இழுத்து மூடிட்டாங்க. இது ரொம்ப அசிங்கம், அநியாயம், இது நல்லது கிடையாது. டிஎன்டிஜே கிளைக்கு சொத்து அப்படின்னா அவங்க கூட இஸ்லாமிக் ட்ரஸ்ட்டு கூட வாடகை போடணும்னு அவசியம் கிடையாது. இல்லை போட்டிருந்தா கூட உங்கள் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், போடாமல் இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து? யாருக்கு சொல்ல போகிறீங்க மார்க்கத்தை? இது நல்லது மட்டும் நினச்சிக்காதீங்க, கவனத்தில் வச்சிங்க. நம்மலாம் சொல்கிறோம், மார்க்கம் சொல்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் போய் ஹுசைன் ரயிலெல்லாம் ஹசன் ரயிலெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. யாருக்கு? முஆவியா ரயிலெல்லாம் அலிலாவுக்கு அடுத்தது அவருடைய பதவியை, அவருடைய ஆட்சியை விட்டு கொடுத்துட்டு போனாங்க. எதுக்கு? ஏன் அவர் போராட வேணாம்? தெரியாதா? போராட தெரியலையா அவங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உங்களால் 2 தரப்புக்கு சமாதானம் வரும்னு சொன்னாங்க. நான் ஆட்சியை விட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஏன் நீங்கள் இந்த பள்ளிவாசலை நீங்கள் அழகான முறையில் வெளியேறி இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், யார் இந்த ட்ரஸ்ட் பிரச்சனை எடுத்துறவங்களுக்குலாம் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். 2015 நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னிலிருந்து 2015 கவனத்தில் வச்சுங்க. உங்கள்கிட்ட தெளிவான ஆதாரங்கள், தெளிவான தஸ்தாவேஜிகள், டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் போராடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ போயிட்டு இந்த மாதிரி நிலையில் கொண்டாந்து விட்டுருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து.
நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லுவீங்க. இப்போ கூட நீங்கள் வந்து காலம் கெட்டு போயில்லை. நீங்கள் தாசில்தாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த தரப்பும் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் கண்ணியமாக போயிட்டு உங்களுடைய உங்கள் தரப்பில் போயிட்டு நீங்கள் அதை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிங்க. 2 பேரும் சமாதானம் போடுங்க. 2 பேரும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் அழகான முறையில் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு அவங்க கையில் அண்டரில் ஒப்படைச்சிட்டு அழகான முறையில் நீங்கள் தொழுனா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது கொட்டாப்பட்டு தொடுக்குங்க. ஒருவேளை என் பேர் உங்களுக்கெல்லாம் கோபம் இருக்கலாம். சொல்கிறேன், நாம் இந்த வகையில் நானும் டிஎன்டிஜே தான். இந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது சரி கிடையாது. யாரும் கண்ணியமான முறையில் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு பிரச்சனைகளை வாபஸ் வாங்கிட்டு அழகான முறையில் போங்க. அது மறுமைக்கு நல்லது, நம்ம சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு நல்லது, சகோதரத்துக்கு நல்லது. கவனத்தில் வச்சுங்க. ஏதோ பண்ணிட்டீங்க, சைத்தானை வந்து எப்படி பண்ண வச்சுட்டான். ஒரு கால் டிஎன்டிஜி இந்த ஜமாத்தின் பேரில் வசூலிச்சு பள்ளி கட்டப்பட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னால் ஏமாற்றியவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுக்குறான்னு எல்லாருக்குமே தெரியும். அரத்தருடைய ஒரு துண்டு நிலத்தை வந்து அபகரித்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 மடங்காக ஆக்கி கழுத்தில் நரகத்தில் போட்டு எடுத்துகிட்டு வருவான். அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், இஸ்லாமிய ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் தெரியும், நம்ம டிஎன்ஏஜில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியும். நான் ஏன் இதை சொல்ல நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவ்வளோ கேவலமான ஒரு நடவடிக்கை இது, நல்லதில்லை. அதே வேளையில் இதே பிரச்சனை தான் கடையநல்லூருக்கு ஏற்பட்டது, இதே பிரச்சனை லப்பகுடியால் ஏற்பட்டது. அவங்கெல்லாம் ஏதோ பேசி பார்த்தாங்க, முடியல, அழகாக விலகி போய் பள்ளியை கட்டிக்கிட்டு அழகான முறையில் தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நடந்திருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் நடக்கலை, நிர்வாகம் நடக்கலை. உங்களுக்கு சொல்ல நிர்வாகம் மொத்தமாக நடக்கலை. நீங்கள்லாம் சேர்ந்து இது வருத்தத்தக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது. இது வந்து ஒருவேளை அவர்கள் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டே வரம்பு மீறியிருந்தால் கூட மார்க்கம் சொல்லக்கூடிய மக்கள் நாங்கள் என்று நான் மாறுதட்டிக்கிறவங்க வந்து அழகான முறையில் நம்ம விலகி வந்திருக்கலாம். இது நல்லதில்லை. நம்ம மார்க்கத்துக்கு மறுமைக்கு சொல்லக்கூடிய செயலுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, இது முக்கியமாக நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த கிளிப்ஸ் நான் அனுப்புகிறேன். நான் சமாதானத்துக்கு வாங்க, சமாதானத்தோடு அழகான முறையில் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அழகான முறையில் இப்போ இடம் வாங்கியிருக்கீங்க, அதை வாங்கி கட்டிக்கிட்டு போங்க. அதுக்கு வசூல் பண்ணுவோம், அதுக்கு வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு போங்க. இதான் நல்லது. இல்லை நாங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போவீங்க அப்படின்னா நிச்சயமாக டிஎன்டிஜே சுல்தான்பேட்டை கிளைக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி என்ன அடுத்தது ஒரு இது நான் அனுப்ப வேண்டியிருக்கும். அது நீங்கள் என் விஷயத்தை பெருசாக பொருட்படுத்துறீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அழகான முறையில் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணியமான முறையில் வெளியேறுங்க. அதான் நல்லது, நமக்கு நல்லது, மார்க்கத்திற்கு நல்லது, நம்ம சொல்லக்கூடிய தாவாவுக்கு நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆடியாவும் மிக தெளிவான முறையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவத்தில் இவங்க செஞ்சது அநியாயம், நாங்கள் அந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக அறிவிக்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் பூட்டை வைத்து விட்டீர்கள், வாபஸ் வாங்கி பின்வாங்கி உங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கிறீங்க, அதில் போய் கட்டி கொண்டு இருக்கவில்லை என்று சொன்னால் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் டிக்ளேர் பண்ணுவேன். டிஎன்டிஜிக்கு சம்பந்தம் இல்லை என்று நான் டிக்ளேர் பண்ணுவேங்கிற அளவில் அதுக்காக பாடுபட்டவங்க, வசூல் பண்ணுறவங்க, டிஎன்டிஜிக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களை பதிவு போடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இவ்வளவு விஷயங்களும் இணைஞ்சிருக்கிறது, நடந்திருக்கிறது. அதனால் பாண்டிச்சேரி நடந்த ஒரு விஷயம், இந்த டிஎன்டிஜேங்கிற ஒரு இயக்கத்தில் பயணிப்பது மறுமையில் நரகத்தில் சேர்த்தே தீரும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியில் தொழுவனை தடுத்தால் அதை நியாயமாக சொத்தாக இருந்து எவனாவது அபகரிக்க வந்து இருந்தால் கூட அதை கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி பூட்டு விடாமல் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தந்திரமான முறையில் காப்பாற்றி அப்படி இருந்தால் கூட அப்படி செய்யணும். அப்படி இன்னும் சொல்ல போனால் அப்போ இன்றைக்கி ஜாக்கு இயக்கத்தின் பேரில் தானே மேலப்பாளையத்தில் உள்ள பள்ளிவாசல் இருக்குது. அவன் இதே மாதிரி ஆட்கள் எங்கள் பேரில் இருக்குன்னு வந்து அவன் பேரில் இருந்து விட்டுருக்குறான். எதுக்காண்டு விட்டுருக்குறான்? அவன் பேரில் இருக்குது. மேலப்பாளையத்தில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் டிஎன்டிஜே பேரில் இல்லை, ஜாக்கு பேரில் இருக்கிறது. அப்போ ஜாக்கு பேரில் அந்த பள்ளிவாசல் கட்டும் பொழுது அந்த பள்ளிவாசல் கட்டுமானத்தை மேற்பார்வை செய்வதற்காக வேண்டி அதற்கான சம்பளத்தை சம்சுல்லுகா ஜாக்கில் இருந்து அகமது என்கிற அரபி மூலமாக பெற்று வந்தார். அவங்களுக்காக தான் வேலையை செஞ்சார். அப்படியான ஒரு பள்ளியாக இருந்து கூட அவங்க என்ன பார்க்குறாங்க, இது பிரச்சனையாக்கி விவகாரமாக்குனா பூட்டப்பட்டுருமே என்று இன்றைக்கி வரைக்கும் சும்மா விட்டுருக்குறாங்க. திருச்சியில் உள்ள சிங்காரத்தோ பள்ளி வந்து டிஎன்டிஜிக்கு சொந்தமானதா? அதுவும் ஜாக்கு இயக்கத்துக்கு சொந்தமானது தான்.
எல்லா வகையான ஆவணம் போக்குவரத்து எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் அவங்க தான் நாகூர் மாநாட்டுக்கு பிறகு அந்த பள்ளிவாசல்லாம் கட்டப்பட்டது. அப்போலாம் டிஎன்டிஜே கிடையாது. டிஎன்டிஜேன்னு ஒரு இயக்கம் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசலை தான் திருச்சியில் வந்து நீங்கள் மர்க்கஸாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவன் பேரில் பத்திரமா இருந்து கூட அவன் எப்படி அச்சப்படுறான்? பேரில் பத்தனை இருந்தும் கூட சட்டப்படி நமக்கு உரிமை இருக்குங்க கூட அதை சுமூகமான முறையில் நம்ம எடுக்க முடிஞ்சால் எடுக்கணுமே தவிர, இது போய் நம்ம சொல்லி பள்ளிவாசலை பூட்டி வைத்து விட்டால் தொழுகை மக்களை தடுக்கணுங்கிற உணர்வு அவனுக்கெலாம் இருக்குதே. உனி என்ன தௌஹீத் பேசுகிற? லட்சம் மடங்கு மேலானவனாக இருக்கிறானே. இப்படியாக பல ஊரில் ஆழ்வார்த்தினர் பல ஊர்களில் இருக்கிறது. இவங்களுக்கு சொந்தமான இல்லாத மர்க்கஸுகளை எல்லாம் சொந்தமாக போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஏன் அது வராமல் இருக்கிறாங்க? அவங்க நினைத்தால் அவங்களும் இதே மாதிரி செய்ய முடியும். ஒரு 50 பேரை கொண்டு வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு நாங்கள் பஞ்சாயத்து பண்ணினா அடுத்து பூட்டு தான். நீங்கள் எவ்வளோ கூட்டத்தை கூட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது, சீல் வச்சுட்டு போயிடுவான். அவங்க செஞ்சாங்களா? சமூக பொறுப்போடு நடக்கிறாங்க. அப்போ இதில் பயணிக்க தவிர ஒரு இயக்கமாக டிஎன்டிஜே நம்ம நம்ப இயலுமா? எப்படி இதே இயக்கத்தில் வந்து முன்மாதிரி எப்படி இருந்தால் கூட செய்யலாம். நீ இருக்கும்போது தானே செஞ்சேன்னு கேட்கலாம். நாங்கள் இருக்கும்போது எப்படி செஞ்சோம்? ட்ரஸ்ட் பீஸ் வரவே இல்லையா? நாச்சி குலம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து கொண்டு தனியாக செயல்படுவோம்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் போங்க, நாங்கள் ஒதுங்கி வந்துட்டோம். அது எங்கள்கிட்ட வசூல் பண்ணி எங்கள் மக்கள்கிட்ட தான் கேட்டீங்க, எங்களுக்காகத்தான் தந்தார்கள்ன்ற இந்த கிறுக்கு வாதங்கள்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. தாராளமாக வச்சுட்டு போன நம்ம ஒதுங்கி வந்துட்டோம். ஒரு ஊர் 2 ஊரா? பல ஊர்களில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் என்ன அச்சப்பட்டோம்? நாம் இருக்கும்போதாக இருக்கட்டும், அல்தாஃபி இருக்கும்போதாக இருக்கட்டும், நம்ம எப்படி அச்சப்படுறோம்? பள்ளிவாசலில் பிரச்சனையை கிளப்பி நமக்கு சொந்தமே இல்லாத ஒன்று இன்றைக்கி சொல்ல போனால் அவங்க ட்ரஸ்ட்டாக வச்சுருக்கிறார்கள். நம்ம அப்போ டிஎன்டிஜே இல்லாத ஒரு காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் உள்ளதை வந்து நம்மளை அனுமதிச்சாங்க என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி வாடகை கூடி இருந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடுறானே, அந்த கேவலமான ஒரு வேலையை வந்து இயக்கம் செய்கிறது. எதை வச்சு செய்கிறது? கூப்பிட்டா வருவதற்கு அடிமைகள் இருக்கிறாங்க, ரவுடிகள் இருக்கிறாங்க, நம்ம கிளை நிர்வாகிகள்லாம் ரவுடிகளாக உருவாக்கி வச்சுருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இது நடக்குது. இது மாதிரி முன்மாதிரி இருந்தால் கூட என்ன செய்யலாம்? இப்படி தானே நீங்கள் ஜமாத்து வழிமுறை இருக்குன்னு, வழிமுறை இருந்தாலும் செய்யக்கூடாது, வழிமுறை இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து எத்தனை பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்திருக்கிறோம் ஒரு பிரச்சனையும் ஆகாமல். தௌஹீத் ஜமாத்துன்னு செயல்பட்டு கொண்டு விட்டு வெளியே வந்தோமே. அப்போ இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்து போகிறது. எப்படி இருந்த மக்களை வந்து நரகவாசிகள் ஆக்கிட்டு இருக்கிறார்கள். நம்ம அதை செஞ்சோம், நம்ம போய் நுழைஞ்சு பள்ளிவாசல் பூட்டிட்டா நமக்கு ஒரு பாவத்தில் பங்கு, சக நிர்வாகிகளுக்கு பங்கு, மாவட்டத்துக்கு பங்கு, இருக்கிற மக்களுக்கெல்லாம் பங்கு. நரகத்தில் கொண்டே சேகருக்கு அந்த இயக்கத்தை நம்ம கூப்பிட்டோம். அவர்கள் நல்வழி மறுமையில் வெற்றி பெற வழியை காட்டக்கூடியதுக்கு பதிலாக நம்ம பாவத்தை சுமக்கக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாதுன்னு பயந்து தானே அனைத்தையும் விட்டுட்டு வந்தோம். அப்போ மதுரையில் இருக்கிற அன்னூர் பள்ளி முஸ்லீம் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது தானே. இன்றைக்கி மர்க்கஸாக பயன்படுத்தி அதில் நாங்கள் போய் பிரச்சனை உண்டாக்குனா அதுவும் பூட்டிடுவான். அது போட்டு ஆகட்ட முடியும். பிரச்சனை பின்னாடி தான், தீர்ப்புனா பின்னாடி தான். அது ஆக்கணுமா? அப்போ நம்ம எதை பயப்படுறோம்? பள்ளிவாசலை பூட்டுற நமக்கு கிரவுண்டு இருந்தும் நம்ம செய்யவில்லை. கிரவுண்டு இல்லாமல் செய்கிறாங்க. அவங்க பேரில் சொத்து இருந்தும் அவங்க அமைதி காத்து போட்டுருக்காங்க. இவங்க பேரில் சொத்து இல்லை, அடுத்தவன் பேரில் உள்ள சொத்தை வந்து எடுத்துக்கிட்டு புறையாரில் அடுத்தவன் சொத்தை தான் வாடகை இல்லாமல் கொடுத்தாரு. நாங்கள் வாடகைதாரர்கள் வாடகை கொடுத்துட்டு வரோன்னு பொய் ரசீதை உண்டாக்கி புறையாரில் இணைஞ்சாங்க, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு அதை கைப்பற்றி வச்சுருந்தாங்க, தனியார் சொத்தை. அப்போ அந்த சொத்தை கைப்பற்றுவதற்கு அரசியல்வாதிகள் ரவுடித்தனம் செய்வதற்கு இவர்களுக்கும் கடுகில் ஒரு லட்சத்தில் ஒரு பங்கூட வித்தியாசம் கிடையாது. எந்த ரேஞ்சுக்கும் இறங்கக்கூடிய ஒரு கூட்டமாக ஆகிவிட்ட காரணத்தினால இவர்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தங்கள் எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு அனைத்தையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, உண்மை வழங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் பாண்டிச்சேரி சம்பந்தமான ஒரு விவகாரம். அஸ்ஸலாமு அலைக்கும்.